அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்குறோன்னா, பார்லி. பார்லி ஒரு சிறுதானியமாகும். இந்த பார்லியுடைய வரலாறு, நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் இதனுடைய தீமைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பார்லிக்கு தாவர பெயராக ஹோர்டியம் வல்கேரி என்று சொல்லுவாங்க. இந்த பார்லி புல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தானிய பயிராகும். இந்த பார்லி கோதுமை, அரிசி, மக்காசோளம் போன்ற 3 முக்கிய பொருளுக்கு அடுத்தபடியாக 4வது மிகப்பெரிய உணவு பயிராக பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த பார்லி கிமு 9000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த பார்லி உணவிற்காகவும் மற்றும் மதுபான பிரியர்கள் தங்களுடைய மதுபான தயாரிப்பிற்காக இந்த பார்லியை முதன்மையான பொருளாக கொண்டு மதுபான ஆலைகளில் மதுபானங்கள் தயாரிக்க இவற்றை அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. இது பார்ப்பதற்கு கோதுமை போன்றே காட்சியளிக்கும். இந்த பார்லியுடைய நீர் பார்க்கும் பொழுது இது ஒரு தேநீர் எப்படி ஒரு பாரம்பரிய உணவாக மாறிவிட்டதோ அவ்வாறே இந்த பார்லியுடைய நீரும் அன்றாட பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பார்லி நீரானது சூடாகவும் குளிராகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பார்லி பல்வேறு சூழ்நிலைகளில் வளர்க்கப்பட்டு வருகிறது. ஆயினும் இது கோதுமை அரிசியை விட ஒரு நம்பகமான பயிராக கருதப்பட்டு வருகிறது. உலகில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் பார்க்கும் பொழுது அது ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல் 3 இடத்தில் உள்ளது. இந்த பார்லி குறைந்தது 90 நாட்களாவது தேவை முழுமையாக வளர்வதற்கு. சரி, இந்த பார்லியுடைய நன்மைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த பார்லியை கொண்டு முக்கியமாக கஞ்சி மற்றும் ரொட்டிகளை தயாரிக்க பயன்படுகிறது. இதில் தயாரிக்கப்படக்கூடிய ரொட்டிகள் பெரும்பாலும் புளிப்பு இல்லாமல் இருக்கும். இது தட்டையாக செய்வதற்கு மிகவும் பயனுள்ள பொருளாக பயன்படுகிறது. இந்த பார்லியை கொண்டு எண்ணற்ற ரொட்டி வகைகள் தயாரிக்கலாம். அதாவது ரொட்டின்னு சொல்ல போது ஆங்கிலத்தில் பிஸ்கெட்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த பார்லியில் அதிகமாக மாவுச்சத்து காணப்படுகிறது, அதாவது கார்போஹைட்ரேட். மேலும் தாது உப்புக்கள், வைட்டமின்கள், புரதங்களும் ஓரளவு காணப்படுகின்றன. இது பெரும்பாலும் பீர் போன்ற ஒயின்களை தயாரிப்பதற்கு இன்றியமையாத ஒரு பொருளாக கருதப்படுகிறது. இதனை கால்நடைகளுக்கு தீவன பயிராகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் இது இதய ஆரோக்கியத்திற்கு மேம்படுகிறது, புற்றுநோயில் இருந்து மேம்பட்டு வருவதற்கும் பயன்படுகிறது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமானத்திற்கு பயன்படுகிறது. இது மேலும் தங்களுடைய உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் உடல் எடையை குறைப்பதற்கு இந்த பார்லி எடுத்துக்கொண்டால் ஓரளவு தங்களுடைய உடல் எடையை குறைக்க முடியும். மேலும் இதில் அதிகப்படியாக நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்திற்கு பயன்படுவது மட்டும் இல்லாமல் சர்க்கரையில் உள்ள அளவையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த பார்லி நீரை ஊற வைத்து குடிப்பதால் இந்த பார்லி நீரானது உடலுக்கு தேவையான நீர் ஏற்றத்தை அதிகரிக்கிறது. குறிப்பாக கோடை காலங்களில் நீர் வெளியேற்றுவதை இதை சரி செய்கிறது. மேலும் இதில் விட்டமின் B3, செலினியம், மெக்னீசியம், காப்பர் போன்ற பொருட்களும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பார்லியை உண்ணுவதால் பசியின் அளவையும் கட்டுப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நாம் ஒரு பொழுது சாப்பிடும் பொழுது அடுத்த ஒரு பொழுது சாப்பிட முயற்சிக்கும் பொழுது அப்பொழுது குறைவான உணவை மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது ஜீரணத்திற்கு பயன்படுவது மட்டும் இல்லாமல் இது பசியின் அளவை கட்டுப்படுத்தி அடுத்த வேளைக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்வது சற்று குறைக்கப்படுகிறது. சரி, இதில் அடங்கியுள்ள சத்துக்களின் வகைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. ஒரு 100 கிராம் பார்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு தினசரி கிடைக்கக்கூடிய அளவுகளை பற்றி பார்ப்போம். முதலில் கலோரிகள். இதில் 350 கலோரி கிடைக்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட் 73 கிராம், டயட்ரி ஃபைபர் அதாவது நார்ச்சத்து 17 கிராம், புரோட்டீன் 12 கிராம், கொழுப்பு 2 கிராம், விட்டமின் B6 16%, இரும்பு 20%, மெக்னீசியம் 33%, பொட்டாசியம் 13%, காப்பர் 25%. இந்த பார்லி அதிகமாக உட்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. இதில் பசைத்தன்மை அதிகமாக இருப்பதால் ஒவ்வாமை சொல்லக்கூடிய அலர்ஜி ஏற்படும். இரத்த சர்க்கரை அளவு குறையலாம். இதில் அக்ரிலமைடு எனப்படக்கூடிய பொருள் இருப்பதால் புற்றுநோயை கூட உண்டாக்கலாம். பை மோட்டாங்க, இது ஆன்லைனில் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் உங்களுடைய வீடுகளுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.